இந்த வீடியோ முக்கியமாக யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து அப்ராடுக்கு படிக்கிறதுக்கு போகிறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சில வீடியோஸ் நான் பார்த்தேன். அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, படிக்கிறத விட்டுட்டு மற்ற வேலை எல்லாமே பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு வந்து அங்கே இருக்கிற ஃபாரினர்ஸ் விசிட்டர்ஸை வந்து வம்புக்கு இழுக்கிறது, இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எதோ பண்ணுறது, நடு ரோட்டில் டான்ஸ் ஆடுறது, அப்புறம் வேறு சில வேலைகள்லாம் நான் நிறைய பார்க்குறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மட்டும் போகலாங்க. நீங்கள் வந்து யூ ரெப்ரசென்ட் அவர் கண்ட்ரி. நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சொல்லும்போது ஒரு இந்தியன் அம்பாசிடராக தான் நாங்கள் போகிறீங்க. உங்கள் பிஹேவியரை பேஸ் பண்ணி தான் அவங்க நம்மளை கேஜ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம பேர் ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா தயவுசெய்து அந்த டெக்கோரமை மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிறதுக்காக போகிறீங்க, அதில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயினாக வந்து அங்கே இருக்கிற ப்ரோட்டோகால்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்களோட கல்ச்சரை நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு. அது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போன நோக்கம் அங்கே நிறைவேறும். இல்லாட்டி அங்கேருந்து உங்களை பேக் பண்ணி அனுப்புறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில பேர் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அங்கே போனீங்கன்னா மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது அங்கே இருக்கிற சிவிக் சென்ஸை கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். சத்தம் போட்டு கத்தாதீங்க பப்ளிக்கில். லிட்டர் பண்ணாதீங்க. கண்ணா பின்னான்னு குப்பையை அங்கங்கே போடுறது, இதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபாரினர். சரி, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க, கரெக்டாக இருந்தீங்க, பட் இருந்தாலும் ஒரு சின்ன இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும், என்னெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும் அப்படின்றத பற்றி இதோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அங்கே ஸ்டூடெண்ட்டாக போல் யூஆர் ரெப்ரசென்டிங் அவர் கண்ட்ரி, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நம்ம மீட் பண்ணோம்.